இந்தியா சுதந்திரம் என்பது வெறுமனாக நாம் மிட்டாய் கொடுத்து கொண்டாடுகிற சுதந்திரம் அல்ல. 20 லட்சம் மக்கள் இங்கும் அங்கும் ஓடி உயிரை பறிகொடுத்து பெற்ற சுதந்திரம் அது. வெள்ளைக்காரன் இந்தியாவை பிரிக்கலாம் என்று முடிவு செய்தான். பிரிக்கலாம்னு முடிவு செய்த உடனே அவன் என்ன செய்தான்னா, யாரை வைத்து எப்படி பிரிப்பது? அது எளிய வேலை இல்லை. ஒரு தேசத்தை 2 துண்டாக்குவது என்பது எளிமையான வேலை இல்லை. அதற்கு ஒருவரை லண்டனில் இருந்து வர வைத்தான். சிரில் ரெட்க்ளிஃப் என்று சொல்லப்படக்கூடிய அவர் வந்தார். அவர் மவுண்ட் பேட்டனுக்கு உறவினர், வழக்கறிஞர். வந்து அவர் கேட்டார், என்ன பணி எனக்குன்னு. இந்தியாவை 2 துண்டாக்கி கொடுத்துருப்பான்னாங்க. அவருக்கு இந்தியாவை பார்த்தது கிடையாது. ஒருவர் வாழ்நாளெல்லாம் இந்தியாவை சுற்றி பார்த்தால் கூட கால்வாசி இந்தியாவை பார்க்க முடியாது. ஆனால் எங்கிருந்தோ ஒருவர் வந்து 5 வாரத்தில் இந்தியாவை 2 துண்டாக்கணுங்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு 30,000 ரூபாய் சம்பளம். 30,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு இந்தியாவை 2 துண்டாக அவர் பிரித்தார். இதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த பக்கம் இந்தியா, எந்த பக்கம் பாகிஸ்தான். இந்த கமிட்டியில் இந்த பக்கம் இஸ்லாம் லீக்கிலிருந்து மெம்பர்கள், இந்த பக்கம் காங்கிரஸ் மெம்பர்கள். அவர்கள் கூடி விவாதித்து எல்லாம் செய்து ஒவ்வொருவரும் என்ன கேட்டார்கள், எங்களுக்கு இந்தியாவில் இந்த மாநிலம் வேணும்லாம் கேட்கல. என்னுடைய மனைவியினுடைய வீடு இந்த டார்ஜிலிங்கில் இருக்கு, அதனால எங்களுக்கு டார்ஜிலிங்கை கொடுத்துருங்கன்னு ஒருத்தர் பாகிஸ்தானி கேட்குறார். இன்னொருவர் சொல்றார், எங்கள் பூர்வீகம் லாகூரை எங்களுக்கு கொடுத்துருங்க. வெள்ளைக்காரன் பார்த்தால் இவர்கள் சொந்த சுகத்திற்காக இப்படி கேட்குறாங்க. எதையும் காக்காமல் அவர்கள் இந்தியாவை 2ஆக பிரித்தார்கள். உலகினுடைய வரலாற்றிலே மிக துயரமான வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு தேசம் அந்நியரால் பிரிக்கப்பட்டதுதான். இந்தியாவை இந்தியன் எவனும் பிரிக்கலை. எங்கிருந்தோ வந்த ரெட்க்ளிஃப் தான் பிரித்தான். அது எப்போ அறிவித்தார்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் சுதந்திரம் பெற்றோம். 16ஆம் தேதி ரெட்க்ளிஃப் இதை அறிவித்தார். அறிவித்துவிட்டு இதுதான் இந்தியா, இதுதான் பாகிஸ்தான், இனி இங்கே இருப்பவர்கள் அங்கே போயிருங்க, அங்கே இருப்பவர்கள் இங்கே வந்துருங்க, இந்த நாடு 2 துண்டாக்கப்பட்டது என்று. மக்கள் பிழைக்க இடமில்லாமல், போக்கிடம் இல்லாமல் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக அலைந்து வழியில் சண்டை நடந்து ஒருவரை வெட்டி கொன்று எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க தெரியுமா? 20 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள். இன்னும் கூட என்ன, அங்கே போனவர்களில் 2 பக்கமும் பெண்கள் அவர்கள் வல்லுறவுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள். அப்படி பயன்படுத்தப்பட்ட பெண்கள் கர்ப்பிணியானார்கள். அந்த கர்ப்பிணிகளுக்கு ஒரே நாளில் இந்தியாவில் கருச்சிதைவு நடத்தப்பட்டது. இதெல்லாம் வேறு தேசத்தில் நடந்திருக்குமா என்றால் தெரியாது. 2ஆம் உலகப் போரின் போது நாசிகளுக்கு இப்படியெல்லாம் நடந்தது. நாங்கள் இந்தியாவிலேயும் நடந்ததோடு பஞ்சாபில் பாதி கிராமங்கள் பாகிஸ்தானுக்குள்ள போயிருச்சு. அவர்கள் இன்றும் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய சொந்த தந்தை தாத்தாவினுடைய சமாதியை பார்க்க வேண்டும் என்றால் பாகிஸ்தானுக்கு போனோம். அப்போ இந்தியா பிரிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில்